பிக் பாஸ் மலையாளம் அடுத்த ப்ரோமோ ஒரு வேற லெவலான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. குறிப்பா பவர் டீம் கான்செப்ட் இதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டில் தேவையா அப்படின்றது தான் அந்த ப்ரோமோ. ஸோ பேசுறதெல்லாம் பார்த்தா பவர் ரூமை இதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிட்டு அது ஒரு காமன் ரூமாக மாற்றிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மோகன்லால் சார் உள்ள என்ட்ரி ஆன உடனே ஸோ பவர் ரூமை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாருன்றது நேற்றே ஒரு இன்ட்டாக சொல்லியிருந்தார். ஸோ அந்த வகையில் பவர் ரூமோட கான்செப்ட் இப்போ தேவையா இந்த பிக் பாஸ் வீட்டில் அவசியமா? சில பேர் அதை அட்வான்டேஜ் யூஸ் பண்ணுறாங்கல்ல பவர் ரூமில் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு ஹவுஸ்மேட்ஸோட பல தரப்புலேருந்து பதில் வருது. இதில் ஃபஸ்ட்டு ஸ்ரீரேகா பேசுகிறாங்க. ஸ்ரீரேகா பேசும்போது, சார் எனக்கு நிறைய இடங்களில் அபிப்பிராயம் வித்தியாசங்கள் இருக்குது, ஒப்பீனியன் வித்தியாசம் இருக்குது. உள்ளே இருக்க பவர் டீம் எடுக்கிற இதுவும் நாங்கள் இது பண்ணுறதுமே நிறைய ஒப்பீனியன் டிஃப்ரென்ஸ் இருக்குது, தீர்மானங்கள் கொஞ்சம் செட் ஆக மாட்டுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது டெஃபினெட்லி கரெக்டு தான். பட் ஸ்ரீரேகா இதெல்லாம் சொல்கிறாங்க. பட் அது கேம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பவர் டீம் இருக்கிறவங்க அந்த அட்வான்டேஜை நிறைய பேர் மிஸ்யூஸும் பண்ணுறாங்க, அதை ஒழுங்காக பயன்படுத்தலை அப்படின்றது யதார்த்தம். ஸோ ஒப்பீனியன் எல்லாமே சேமாக இருக்கணும். ஸோ உள்ளே இருக்கவங்க ஒப்பீனியனும் வெப்பிலே இருக்கவங்க ஒப்பீனியன் சேமாக இருந்தால் அது ஒரு நல்ல பவர் டீமுக்கு ஒரு அடையாளம் அப்படின்றது தான் என்னோட தரப்பு. ஃபஸ்ட்டு இதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மோகன்லால் சார் வேறு கேட்குறாரு, நிறைய பேர் அந்த பவர் டீமில் இருந்துக்கிட்டு மிஸ்யூஸ் பண்ணுறாங்களோ பவரை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா குறிப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சேவ் ஜோனு வீக் கண்டஸ்டன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் பவர் ரூமில் வச்சு ஒரு நாமினேஷன் சேவ் பண்ணுறது, அடுத்தது அவங்களுக்கு பிடிச்சவங்களா இருந்தால் எடுத்துகிட்டு போய் பவர் ரூமில் போடுறது, இது தப்புங்க. பவர் ரூம் அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக என்ன பண்ணணும்? ஸோ ஒரு பர்சனல் கிரட்ஜு, இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள், இது எதையுமே எடுக்கக்கூடாது. பவர் ரூமில் போயிட்டு பவர் ரூமில் நம்ம என்ன வித்தியாசத்தை கிரியேட் பண்ணுறோம், பவர் ரூம் மூலியமாக இந்த கேமை என்ன இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கலாம் அப்படின்றதான் யோசிக்கணுமே தவிர, பட் பவர் ரூமில் இருக்கவங்க போனவங்க எல்லாருமே ஸோ ஒரு பர்சனல் கிரட்ஜை வச்சுக்கிட்டு இது இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்ற மாதிரி உள்ளேயே அந்த பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு தான் போயிட்டு அதுக்காக சில விஷயங்கள் பண்ணுறாங்களே தவிர ஒழுங்காக கேமை கரெக்ட் ரீதியில் எடுத்துகிட்டு போகணுன்ற மாதிரி பல பேர் அந்த கேம் விளையாடல அப்படின்றது தான் யதார்த்தமான விஷயம் என்னை பொறுத்தவரையும். அடுத்து சிஜோ பேசுகிறார். சிஜோ பேசும்போது என்ன சொல்கிறாரு, சார் நாமினேஷன் ஃப்ரீ கொடுக்குறதுலாம் எனக்கு அபிப்பிராயமே இல்லை, எனக்கு அதில் விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி சிஜோ சொல்கிறாரு. ஸோ ஏன்னா சொல்கிறது என்னென்னா, வீக் பிளேயர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் நான் பவர் ரூமில் போட்டு சேவ் பண்ணால் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் தான் எலிமினேட் ஆகிறாங்களே, ப்ளே பண்ணுறவங்க எலிமினேட் ஆகிறாங்க. ப்ளேவே பண்ணாமல் ஒன்றுமே பண்ணாமல் இந்த கேமில் இருக்கிறது எதுக்கு தகுதி இருக்குது அப்படின்றது தான் பேசிக் பாயிண்ட். சிஜோ சொல்ல வர காரணம் என்னென்னா, வீக் பிளேயர்லாம் சேவ் பண்ணாங்கன்ட்டு. இதே சிஜோவும் தான் சரண்யா இவங்கெல்லாம் சேவ் பண்ணுன்றதுக்காக ஒரு திட்டம் போட்டார். அவரும் போடாமல் இல்லை, அவரும் அந்த சரி அது ஒரு பவர் இருக்குது, அதன் மூலிமா நம்ம பெனிஃபிட் என்ன பண்ணலாம் இது பண்ணலான்றதுக்காக அவரும் பவருக்கு பிளான் பண்ணார். ஒருவேளை அந்த பவர் டீமில் இருந்தால் நாமினேஷன் ஃப்ரீ கிடையாதுன்னா அதை பிளான் பண்ணியிருக்க போகிறதில்ல. ஸோ அந்த பிளான் இருக்கிறதால அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும், நம்மளும் சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முயற்சிகள். ஸோ அந்த நாமினேஷன் ஃப்ரீயும் தூக்கணும் அப்படின்றது ஒரு நல்ல ரீசனாக தான் நினைக்கப்படுது. அடுத்ததா ஜாஸ்மின் சொல்கிறாங்க, சார் பவர் ரூமில் போனால் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, நிறைய இடங்கள்ல இண்டிவிஜுவலாக கேம் கழிக்கிற மாதிரி வரும், இண்டிவிஜுவலாக நம்ம அந்த கேமை சூப்பராக பண்ணுற சுச்சுவேஷன் வரும். பட் அந்த பவர் ரூமில் இருந்தால் நம்ம இண்டிவிஜுவலாக அந்த இடத்துல கேமை விளையாட முடியாது, கேமை இது பண்ண முடியாது, அந்த இடத்துல ஒரு கூட்டணியாக ஒரு இதுவாக செயல்படுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இண்டிவிஜுவல் திறனை காமிக்க முடியாத நிறைய சுச்சுவேஷனில் வேஸ்ட்டாக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்டை சொல்கிறாங்க. பட் இதில் ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நேற்று இன்சிடென்ட்டே எடுத்துக்கலாமே. பவர் ரூமில் இருந்துட்டு ஒரு தீர்மானம், ஸோ அதில் நோரா பக்கம் சொல்கிற நியாயம் இருக்குது, நியாயம் இருந்துமே அங்கே ஒரு அநியாயம் தீர்மானம் எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான். நோரா அங்கே தனித்துவமாக இருந்துமே ப்ரூவ் பண்ண முடியாமல் இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஸ்கோர் பண்ண வேண்டிய இடங்கள்லாம் கிடைச்சாலுமே அது குரூப் டிசிஷன் ஆகி குரூப் ஆகி பல விஷயங்கள் தவறுதலாக போது ஃபேவரட்டிசமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பவர் ரூமில் இருந்தால் ஒரு கூட்டாக தான் செயல்பட முடியுமே தவிர இண்டிவிஜுவல் கேம் பிளே காட்டுறதுக்கான இடங்கள் கம்மியாகுது. அதை ஸ்கோர் பண்ணணும், பட் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வேலைகள் இல்லை அப்படின்றது தான் கிளியராக தெரியுது. அடுத்து அன்சிபா பேசுகிறாங்க, ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க் என்னன்னா பவர் ரூமில் போய் நம்ம இது பண்ணுறது தான், அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார், அதை இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி அன்சிபா ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு வாரம் போயிட்டு இது பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக அன்சிபா இந்த பிக் பாஸ் வீட்டில் ஒரு கேமே கழிக்கல. பேசிக் பாயிண்டே தான். ஐ மீன் என்னென்னா, ஒரு ஹியூமனாக என்னென்ன பேசிக் வேல்யூஸ் பேசணும் அதெல்லாம் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இன்னொரு பக்கம் பிக் பாஸ் கேம் ஒரு டாஸ்க்கு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக அன்சிபா கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பெருசாக எதுவுமே தெரிலங்க. 60 நாள் 65 நாள் தாண்டியுமே அன்சிபாவோட கேம் பிளேலையும் அன்சிபா ஒரு டாஸ்கோட இன்வால்மெண்ட்லேயும் பெருசாக எந்த ஒரு ஈடுபாடும் கொடுத்த மாதிரி எனக்கு தோணலை. இது ஒரு பக்கம். அடுத்து மோகன்லால் சார் சொல்கிறாரு, இல்லை அதில் இருந்துமே நல்லா கேமை இது பண்ணணும், இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பட் அதை நீங்கள் யாருமே ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணல, ஒழுங்காக பண்ணலன்றது தான் மோகன்லால் சாரோட கருத்தாக இருக்குது. பட் என்னென்னா அதில் பவர் ரூம்குள்ளே போகிறவங்க எல்லாமே ஒரு பவர் ரூமில் போயிட்டு ஒரு நல்ல ரீதியில் நல்ல விதமாக கேமை இம்ப்ரூவ் பண்ணணும், கேமில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்டு ஃபன் எலிமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணுன்ற மாதிரி யோசிக்கணும்.
போறவங்க எல்லாருமே ஒரு பர்சனல் கட்ஜோட இவங்க இது பண்ணக்கூடாது. ஆக்சுவலா வந்து பவர் ரூம்ல போயிட்டு அங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு டாஸ்க் வரும்போது கூட கூட்டணி போட்டு இவன் ஜெயிச்சு வரட்டும் அவன் ஜெயிச்சு வரட்டும் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. பட் என்னன்னா பவர் ரூம்ல உங்களோட பவர் கூட போட்டாங்க, நீங்க அந்த பவர் ரூம்ல இருக்கும்போது உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. பவரே போனாலும் சரி உங்களோட பெஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா அது மக்களும் பாராட்டுவாங்க, எல்லாரும் பாராட்டுவாங்க. அதை மட்டுமே யோசிக்கணுமே தவிர அதை பர்சனல் கிரட்ஜ் இவன் ஜெயிக்க கூடாது அவன் வரவே கூடாது இப்படின்ற எண்ணத்தோட தான் பல பேர் அந்த பவர் ரூம்ல போயிட்டு பிஹேவ் பண்றது. கேம் அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் இதெல்லாம் தூக்கி போட்டு கேம் ரீதியில வந்து எல்லாம் பண்ணாங்கன்னா பவர் ரூமும் பெஸ்டா பண்ண போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் எனிவே ஸோ அந்த நாமினேஷன் 3 எல்லாம் தூக்குனா நல்லா இருக்கும். பட் அடுத்ததா யார் பேசுறாருன்னா சாய் கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா, சார் பவர் ரூம்ல இருந்தா ஒருத்தருக்கு மேல நம்பிக்கை இல்ல, ட்ரஸ்ட் இல்ல, எதுவுமே நம்பிக்கையே இருக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சாய் கிருஷ்ணா சொல்றாரு. ஆக்சுவலா அந்த பிக் பாஸ் வீட்ல யாருக்கும் யார் மேல நம்பிக்கை இல்லை. ஒரு சிலர் க்ளோஸா இருக்காங்க பாத்தீங்களா, ஸ்ரீது அர்ஜுன் இவங்க 2 பேர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஜாஸ்மின் கேப்ரி இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்பிக்கை இருந்தது. அன்சிபா ரிஷி இவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதை தவிர்த்து மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் நம்பிக்கை வைக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கை இல்லை. எப்படியா இருந்தாலும் ஒரு கேள்விக்குறி ஒரு டவுட்டு வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஓ இப்படி பண்ணிடுவானோ அவன் அப்படி சொல்லியிருப்பானோ அப்படின்ற மாதிரி பல விதங்கள்ல டவுட் பண்றதான இருக்கு. பட் அது வந்து இந்த ட்ரஸ்ட் இஷ்யூன்றது அந்த கேம்ல வரதான் செய்யும், வராமலாம் இருக்காது. ஏன்னா ஒரு விதத்துல நம்ம சந்தேகப்பட்டு தான் ஆகணும், கூட இருக்கவனும் செஞ்சிருப்பானோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். பட் என்னை பொறுத்தவரை நான் கேமையும் அந்த ரிலேஷன்ஷிப்பையும் தனியா வச்சு விளையாடினா கேம் சுவாரஸ்யமா போகும். இது ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் பெரிய பிரச்சனையா இருக்கும். ஸோ கேம்பா ரிலேஷன்ஷிப் தனிப்பா அப்படின்ற மாதிரி ஹேண்டில் பண்ணா அது குவைட் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு எந்த பிரச்சனையும் தவிர்க்கலாம். அப்ப ஸோ அந்த மாதிரி பண்ணா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது ஒன்று. ஃபைனலாக வந்து ரேஷ்மின் சொல்றாங்க பவர் ரூமோட கான்செப்டே தேவையில்லை சார், அதை விட்டுறலாம், அது தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மோகன்லால் சார் வந்து பவர் ரூம் கான்செப்ட் தேவையா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு. மேபி ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பண்ணுவாங்க இப்ப. ஸோ ஆக்சுவலா தமிழ் பிக் பாஸ்ல இதே மாதிரி தான் ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் என்ற கான்செப்ட் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு வீக்ல கிட்டத்தட்ட ஒரு 9th வீக்கோ 8th வீக்ல ஒரு வீக்ல வந்து 2 வீட்டையுமே ஒன்னா சேர்த்திருந்தாங்க. ஒரு வீக் எதுவுமே இல்லாம அப்படின்னு போட்டிருந்தாங்க. மேபி அந்த மாதிரி ஒரு வீக்கா வந்து இந்த வாரம் பவர் ரூம் கான்செப்ட் இல்லப்பா, 4 டீமுமே ஒரு டாஸ்க் வச்சு இல்ல பழைய ஃபார்மேட் மாதிரி லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க் இல்ல வீக்லி டாஸ்க் அப்படின்ற மாதிரி ஒரு நைட்டும் பகலமான ஒரு டாஸ்கை வச்சு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணி பார்த்தா நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதா இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து என்ன பண்ணணும்னா பவர் ரூமுக்கு நாமினேஷன் ஃப்ரீயை தூக்கிடுங்க சார். என்னன்னா ஒன்லி கேப்டனுக்கு மட்டும் நாமினேஷன் ஃப்ரீ, மற்ற யாருக்குமே நாமினேஷன் ஃப்ரீ இல்லை அப்படின்ற மாதிரி போட்டிங்கன்னா நிறைய வீக் பிளேயர்ஸ் எல்லாம் கேம்ல இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகாம கேமுக்கு பல வாய்ப்புகள் கொடுத்தாலுமே அந்த அட்வான்டேஜை யூஸ் பண்ணி கேம்ல ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்றாங்க. அது கேமோட சுவாரஸ்யத்தை நிறையவே பாதிக்குது. அதனால என்ன பெஸ்ட் டிசிஷன் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் ரூம் கூட வையுங்க, வச்சாலுமே என்ன பண்ணுங்க நாமினேஷன் ஃப்ரீ கிடையாது அப்படின்றது சொல்லிருங்க. அப்போ வந்து ஒரு ஈக்குவல் சான்சஸ் தான் இருக்கும். ஏன்னா பவர் ரூம்ல போயிட்டு நான் அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணுவேன், தப்பு பண்ணுவேன், எல்லாத்தையும் பண்ணுவேன், நாமினேஷன் ஃப்ரீல இருந்து சஸ்டெயின் பண்ணுவோம்னா ரொம்ப மோசம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாரம் நிறைய தப்புகள் பண்ணது பவர் டீம் தான். குறிப்பா இந்த வாரத்துல நிறைய தப்புகள்ல இருந்து எல்லாமே பண்ணது பவர் டீம். ஆனா அதெல்லாம் பண்ணி அவங்க சஸ்டெயின் பண்ணாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப தப்பா இருந்தது. சோ அந்த வகையில பவர் ரூமுக்கான நாமினேஷன் ஃப்ரீ எல்லாம் தூக்குனீங்கன்னு வச்சுங்க, அப்ப அவங்களும் கேமை பார்த்தா விளையாடுவாங்க, இன்னொரு பக்கம் தப்பு பண்ணா நம்மளும் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பேக் ஆஃப் தி திங்கிங்ல வரும்ல. சோ அந்த மாதிரி ஒரு செயல்முறையை எடுத்துட்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட எதிர்பார்ப்பு என்ன மக்களே, அது என்ன அப்படின்றது மட்டும் கமெண்ட் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க.